காங்கிரஸ் அக்னி பரீட்சையில குதிக்குதா? 2029 பாராளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் 3 ஆண்டுகள் தான் இருக்கு. இந்த நிலையில தேசிய அரசியல்ல அதற்கான காய்கள்கள் இப்போதே தொடங்கிருச்சு. குறிப்பா காங்கிரசுக்குள் இருந்து மிக முக்கியமான குரல் ஒன்று ஒழிச்சிருக்கு. இந்த பாராளுமன்ற தேர்தல்ல ராகுல் தான் எங்கள் பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிற விவாதத்தை தமிழகத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழக காங்கிரஸ் தலைவருமான மாணிக்கம் தாக்கூர் பொது வெளியில தொடங்கி வச்சிருக்காரு. இன்னும் 3 ஆண்டுகள் இருக்கும் போதே காங்கிரஸ் ஏன் ராகுலை இப்போது முன்னிறுத்துகிறது? இதனால் காங்கிரஸ் மட்டும் இல்லாம இண்டி கூட்டணிக்கு கிடைக்க போகும் லாபம் நட்டங்கள் என்ன? இதற்கு முந்தைய பாராளுமன்ற தேர்தல்கள்ல ராகுலை அதிகாரப்பூர்வமாக பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளாரா? இக்கேள்விகளுக்கு பின்னால் இருக்கும் ஆழமான அரசியல் கணக்குகள் என்ன என்பதை பற்றி ஜெம் தொலைக்காட்சியில் விரிவாக பார்க்கலாம். 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. கடந்த 3 பாராளுமன்ற தேர்தல்களில் காங்கிரசின் முக்கியமாக ராகுல் தான் செயல்பட்டு வராரு. இதுல உண்மை என்னன்னா, காங்கிரஸ் இதுவரையில எந்த ஒரு பாராளுமன்ற தேர்தலுமே ராகுலை அதிகாரப்பூர்வமாக பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தியதே கிடையாது. UP1 மற்றும் UP2 10 ஆண்டுகள் ஆட்சியில பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அடுத்த முறை தன்னை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்க வேண்டாம் என்று சொல்லிட்டாரு. அப்ப நடைபெற்ற காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் ராகுலை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிற அழுத்தம் அதிகமாகவே இருந்துச்சு. ஆனா சோனியா அதை தடுத்திருக்காங்க. தேர்தலுக்கு முன்பே பிரதமர் வேட்பாளரை அறிவிக்கும் கலாச்சாரம் காங்கிரஸில் இல்லை அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. அப்போது பாஜக நரேந்திர மோடியை முன்னிறுத்தி தீவிர பிரச்சாரமும் செஞ்சிச்சு. ராகுலை வேட்பாளராக அறிவித்தால் ஒட்டுமொத்த தேர்தலும் மோடி எதிர் ராகுல் என்ற தனிநபர் மோதலாக மாறிவிடும் அப்படின்னு காங்கிரஸ் அஞ்சிச்சு. இதனால ராகுல் பிரச்சார குழு தலைவராக மட்டுமே செயல்பட்டார். ராகுல் காங்கிரஸ் தலைவராக இருந்து தேர்தலை முன்னின்று நடத்தினார். ஆயினும் அப்போது அவர் தன்னை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கல. தேர்தல் முடிவுக்கு அப்புறமா எம்பிகள் இணைந்ததே பிரதமரை முடிவு செய்வார்கள் அப்படிங்கிற நிலைப்பாடை தொடர்ந்தது. இண்டி கூட்டணி உருவானதுக்கு அப்புறமா கூட்டணியின் ஒற்றுமை சிதைந்துவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக பிரதமர் வேட்பாளர் யார் என்று அறிவிக்காமலேயே தேர்தலை சந்திச்சாங்க. ஆனா இப்ப 2029 பாராளுமன்ற தேர்தலுக்கான பேச்சை காங்கிரஸ் தொடங்கி இருப்பதற்கு பின்னால் 4 முக்கிய வியூகங்கள் இருக்கு. முதலாவதாக, தேசிய அளவில் பாஜகவையும் நரேந்திர மோடியையும் எதிர்க்க வலுவான ஒரு முகம் தேவைப்படுது. ராகுல் தனது பாரத் ஜோட்டோ யாத்திரை மூலமாகவும் இப்ப பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் பதவியின் மூலமாகவும் மக்களிடம் ஒரு முதிர்ச்சியான தலைவராக பதிந்திருக்காரு. இப்ப அவரை முன்னிறுத்துவது பாஜகவிற்கான மாற்று நாங்கள்தான், எங்கள் தலைவர் இவர்தான் அப்படிங்கிற தெளிமை மக்களுக்கு வழங்கும். இரண்டாவதாக, பல்வேறு மாநிலங்களில் காங்கிரசுக்குள் நிலவும் கோஷ்டி பூசல்களுக்கு இது முற்றுப்புள்ளி வைக்கும். அடுத்த தலைவர் யார் அப்படிங்கிற கேள்விக்கு இடமின்றி ராகுல் தான் சூப்ரிண்ட் அப்படிங்கிற தகவல் தொண்டர்களுக்கும் சீனியர் தலைவர்களுக்கும் தெளிவாக சென்றடையும். இது தொண்டர்களை இப்போதிலிருந்தே உற்சாகத்துல வச்சிருக்கும். மூன்றாவதாக, தேர்தல் நேரத்தில் அவசரமாக முடிவெடுக்காமல் இன்னும் 3 ஆண்டுகள் இருப்பதால ராகுலின் பின்பத்தை இன்னும் வலுவாக கட்டமைக்க முடியும். அவருடைய கொள்கைகள் பொருளாதாரம் மட்டும் இல்லாம மக்கள் நலன் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க தாராளமான கால அவகாசம் கிடைக்கும். நான்காவதாக, பிராந்திய கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேசும்போது காங்கிரஸ் தன்னை ஒரு பெரிய அண்ணன் இடத்தில் வைத்து பேச இதுவும் உதவும். நாங்கள் தான் பிரதமரை தீர்மானிக்கும் கட்சி அப்படிங்கிற பின்பம் அதிக இடங்களை கேட்டு பெற உதவும். இது இப்படி இருந்தாலும் நாணயத்திற்கு 2 பக்கம் இருப்பது போல இந்த வியூகத்தில் மிகப்பெரிய சவால்களும் ஆபத்துகளும் இருக்கு. பாஜக இதைதான் நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கு. ராகுலை முன்னிறுத்தினால் பாஜக உடனே வாரிசு அரசியல் மட்டும் இல்லாம அனுபவமின்மை போன்ற தங்களின் பழைய ஆயுதங்களை கையில் எடுத்து தனிநபர் தாக்குதலை தொடுக்கும்.
இதனால மக்கள் பிரச்சனைகள் திசை மாறி விவாதம் முழுவதும் ராகுலை சுற்றியே அமைய வாய்ப்பு இருக்கு. இண்டி கூட்டணி உள்ள மம்தா பானர்ஜி, சரத்பவார், அகிலேஷ் போன்ற தலைவர்கள் ராகுலை விட சீனியர்களாக இருக்காங்க. அவர்கள் ராகுலை தங்களுக்கு சமமான தலைவராக ஏற்றுக்கொண்டாலும் தங்களுக்கு ஒரு பாஸாக ஏற்றுக்கொள்ள தயங்குவாங்க. அதாவது எங்களை கலந்து ஆலோசிக்காமல் எப்படி முடிவெடுக்கலாம் அப்படிங்கிற ஈகோ பிரச்சனைகள் கூட்டணிக்குள் வெடிக்கக்கூடும். கடந்த கால தேர்தல் தோல்விகள் 2014 மற்றும் 2019 பாராளுமன்ற தேர்தல்களில் ராகுலை நம்பி களம் இறங்கிய போது ஏற்பட்ட தோல்விகள் பாஜக மீண்டும் தோண்டி துருவி பிரச்சாரமாக்கும். 2024 பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் 99 இடங்களுடன் கம்பேக் கொடுத்திருந்தாலும் தனி பெரும்பான்மை பெறும் அளவிற்கு இன்னும் வளரல அப்படிங்கிற யதார்த்தம் தான் மறுப்பது கிடையாது. காங்கிரஸ் தயங்கிய போதும் கூட ராகுலை பிரதமர் முகமாக முதலாக அறிவித்தது திமுக தான். கடந்த 2019 பாராளுமன்ற தேர்தலின் போது ராகுலே வருக நல்லாட்சி தருக அப்படின்னு ஸ்டாலின் அழைப்பு விடுத்திருந்தார். ஆனால் அதே திமுகவுடன் இப்போது காங்கிரஸ் மிக சலசலப்பான முறையில் உறவை துண்டிச்சிருக்கு. இதை இண்டி கூட்டணி இருக்கும் பிற கட்சிகள் யாருமே ரசிக்கலை. கடந்த ஜூன் 8ஆம் தேதி டெல்லியில் நடந்த இண்டி கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்தில் கூட தங்களது அதிருப்தியை அவர்கள் காங்கிரஸ் மீது வெளிப்படுத்தி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மேற்கு வங்கம், அஸ்ஸாம் போன்ற பல மாநில சட்டமன்ற தேர்தல்களிலும் தொடர்ந்து காங்கிரசும் இண்டி கூட்டணியும் தோல்வியை தான் தழுவிட்டு இருக்கு. ஆகவே அனைவருமே வலுவிழந்து போயிருக்கும் நிலையில காங்கிரஸ் அதிகாரத்திற்கு வருவதற்கு மட்டுமே அவர்கள் முழு மனதுடன் சம்மதிப்பார்களா அப்படிங்கிறது கேள்விதான். திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி இதனை எளிதில் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இதே போல டெல்லி மட்டும் இல்லாமல் பஞ்சாபில் காங்கிரசுடன் நேரடி போட்டியில் இருக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஆம் ஆத்மி கட்சியும் ராகுலை முன்னிறுத்துவதை விரும்பாது. சமாஜ்வாதி கட்சியின் அகிலேஷ் யாதவ், உத்தவ் தாக்கரே போன்ற தலைவர்களும் இதற்கு உடன்படுவது கடினமான விஷயம்தான். இதனால தேர்தலுக்கு முன்பே கூட்டணிக்குள் விரிசல் விழ வாய்ப்பிருக்கு. பாஜகவை ஒன்றாக எதிர்ப்பதை விட்டுட்டு யார் பிரதமர் அப்படிங்கிற சண்டை கூட்டணிக்குள் வந்து அது வாக்கு வங்கியை பிரிக்கக்கூடும். சுருக்கமாக சொல்ல போனா 2029 பாராளுமன்ற தேர்தலுக்கு இப்போதே ராகுலை முன்னிறுத்துவது என்பது காங்கிரஸை பொறுத்தவரை இரு பக்கமும் கூருள்ள கத்தியை போன்றது. சரியாக கையாண்டால் இலக்கை தாக்கலாம், தவறினால் சொந்த கையே ஆபத்தாக முடியும். காங்கிரசின் உட்கட்சி பலத்திற்கும் ராகுலின் தலைமைத்துவத்திற்கும் இது முக்கியம் என்றாலும் கூட இண்டி கூட்டணியில் ஒற்றுமையை குலைக்காமல் இதனை அவர்கள் எப்படி செய்ய போகிறார்கள் என்பதில் தான் 2029 பாராளுமன்ற தேர்தலின் மாஸ்டர் கேமாக அடங்கியிருக்கு. இப்போது இருக்கும் சூழ்நிலையை பார்த்தா மோடி 4வது முறையாக பிரதமர் வேட்பாளராக நிற்பாரா என்பது தெரியல. அப்படிதான் அவருடைய நடத்தைகள் இருக்கு. நேருவை விட நாம் அதிக நாட்கள் பிரதமராக இருக்கும் சாதனையை போதும் அப்படின்னு என்றாங்க. அப்படி இருக்கும்போதே ராகுலை பிரதமர் வேட்பாளராக அறிவிப்பது சரியானதாக இருக்கும் என்று அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க. இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை தினந்தோறும் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.